தமிழகம் முழுவதும் வெள்ள நிவாரணம் பற்றி அதுக்கான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையிலையும் அடுத்தது பொங்கல் வரப்போகுது. அதுக்கான பொங்கல் பரிசும் வழங்கப்பட வேண்டும். ப்ளஸ் கலைஞர் உரிமை தொகை கிடைக்கணும். அதுக்கான நடவடிக்கைகள் என்ன பண்ணுறது அப்படின்னு ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வெள்ள நிவாரண பணிக்கான அந்த நிவாரண தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அதை தொடர்ந்து அடுத்த மாதம் ஜனவரி 15ஆம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான 1000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. ஜனவரி 15ஆம் தேதி அரசு விடுமுறை பொங்கல் தினம் அப்படிங்கிறதுனால 13ஆம் தேதி முன்னாடியே கலைஞர் உரிமை தொகை அமௌண்ட் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். அதே மாதிரி பொங்கலுக்கு பரிசு அரிசி, கோதுமை, சர்க்கரை, அது மட்டும் இல்லாமல் பச்சரிசி, கரும்பு இந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி பொங்கல் டைமில் வழங்கிட்டு இருந்தாங்க. அதேமாதிரி இந்த வருஷமும் அரிசி, கோதுமை, சர்க்கரை, கரும்பு ப்ளஸ் பச்சரிசி, அது இல்லாமல் பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் ரொக்கமாக பணம் வழங்கப்படலாமா அப்படின்ற ஒரு ஆலோசனை நடந்துகிட்ருக்கு. 2022 21 வகையான மளிகை பொருட்கள் பொங்கல் பரிசாக கொடுத்துருந்தாங்க. அதேமாதிரி 2023 பச்சரிசி, கரும்பு, சர்க்கரை ப்ளஸ் அது இல்லாமல் பொங்கல் பரிசு 1000 ரூபா ரொக்கமாக கொடுத்துருந்தாங்க. அடுத்தது இப்போ 2024ஆம் ஆண்டு இதே மாதிரி இதே பொருட்கள் பச்சரிசி, கரும்பு, சர்க்கரை ரொக்கமாக 1000 ரூபா வழங்கப்படுமா அப்படின்றத ஒரு ஆலோசனை நடந்துகிட்ருக்கு. பட் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியிடப்படவில்லை. அந்த அறிவிப்பு வந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.